இளைய தளபதி விஜய், ஏ.ஆர். முருகதாஸ் 2 பேருடைய கூட்டணியில வந்த துப்பாக்கி படம் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சதுனால, இவங்க 2 பேருடைய கூட்டணி இன்னொரு படத்திலயும் தொடருது. விஜய் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம ஏ.ஆர். முருகதாஸ். அதனுடைய படப்பிடிப்புகள்லாம் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா அதனுடைய நியூஸ் எல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இந்த படத்துக்கு இப்போ டைட்டில் வச்சுட்டாங்க. ஆனா இந்த படத்துக்கு முன்னாடியே தீரன் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க, இப்போ இந்த படத்துக்கு கத்தி அப்படின்னு பேர் வைக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. படத்துடைய பேரு படத்துல இருக்க எல்லாருக்குமே, குறிப்பா விஜய்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிட்டதுனால, கத்தி அப்படின்னு பேர் வச்சிரலாம் படத்துக்கு அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி துப்பாக்கி அப்படின்னு வச்சாங்க. இப்போ கத்தி அப்படின்னு வச்சிருக்காங்க. எந்த அர்த்தத்தை வச்சு இந்த படத்துக்கு கத்தின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, படத்துல விஜய் ரொம்ப ஷார்ப்பா இருக்காராம். அதனால கத்தி அப்படின்னு வச்சிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி புல்லட் மாதிரி இருந்தாரு. அதனால துப்பாக்கி அப்படின்னு வச்சிருப்பாங்களோ என்னவோ. படத்துல நல்லவன் கெட்டவன் அப்படின்னு 2 விஜயாம் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு. அழகிய திருமகன் படத்துல வந்த மாதிரி இந்த படத்துலயும் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. கெட்டவனா இருக்கிற விஜய் கொல்கத்தால ரவுடியா இருக்காராம். அதனுடைய படப்பிடிப்புகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. சோ நல்லவரா இருக்கிற சிவானந்தத்தோடைய ஷூட்டிங்லாம் தமிழ்நாட்டுல நடக்க போகுது. படத்தை சீக்கிரமா முடிச்சு ரசிகர்கள் எல்லாருக்குமே சீக்கிரமா கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.